மத்திய வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்தின் செயலாளர் ராஜகண்ணு அன்னார் அவர்களை வாழ்த்துரை வழங்க வேண்டுகிறோம். அவருக்கு பொன்னாடை போற்றி மகிழ்விக்க தலைவர்களை வேண்டுகிறேன். அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கள் அம்மாவுடைய திதி, அதனால் நான் ரொம்ப காலதாமதமாக வந்தேன். அதை பொறுத்தருளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா இந்த லேட்டாக வர்றதில் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஏன்னா இந்த அகரமகாலில் வர்றதுக்கு நான் 2 வருஷம் ஆச்சு பொதுச் செயலாளர் ஆகி. இங்கே வந்து பேசுகிறது இந்த மேடை எனக்கு இப்போ தான் முதல் மேடை. ஏற்கனவே ஒரு மேடையில் தலைவரெல்லாம் வரும்போது கேட்டாங்க, தவிர்க்க முடியாத காரணத்தினால என்னால் வர முடியலை. அடுத்து மணவரங்க விழுந்த கூப்பிட்டாங்க, பாலாஜி கூப்பிட்டாரு, அடுத்தது உடனே மாம்பழம் கூப்பிட்டு, அடுத்து சரவணகுமார் கூப்பிட்டாரு, அப்புறம் புவனேஸ்வரை மாற்றி கூப்பிட்டு அங்கே வந்திருந்த இடத்துல அவங்க எல்லாரும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டும் எனக்கு அன்னைக்கு எனக்கு வர முடியாத ஒரு சூழல். இன்னைக்கு எங்கள் அம்மாவோட திதி வந்ததுனால வர முடியாமல் இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் கலைக்கு இன்னைக்கு விருது கொடுக்குறாங்க, சிவகுமாருக்கு விருது கொடுக்குறாங்க. கலை இந்த ஊடக வெளிச்சம் 2 வருடமாக இந்த சங்கத்தை வெளியிலே கொண்டு வந்தவர் கலை. இன்னைக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, ஊடக வெளிச்சம் இல்லை என்றால் அது பிரகாசிக்காது. அந்த அளவிலே நமக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம் நம்ம கலையரசு. அதனால் எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவரை கேட்டேன், நீங்கள் போய் கிளம்பிப்படியால் இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் போயிடும் அப்படின்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், என்னென்ன இன்றைக்கி வர முடியாத சூழலாக இருக்கேன்னு. நீங்கள் முதல் வரல, 2வது வரல, 3வது வரலன்னா மாப்பிள்ளை லிஸ்ட்லேருந்து எடுத்துருவார் அப்படின்ட்டு. பாலாஜி மாப்பிள்ளை லிஸ்ட்லேருந்து எடுத்துருவார், பார்த்துக்குங்க அப்படின்னாரு. அப்புறம் நான் கலையரசுக்கே போட்ட ஒரு மெசேஜ் போட்டேன், இந்த மாதிரி சூழல் இருக்குது, நான் என்ன ஃபங்க்ஷனில் கலந்துருக்கேன்னு. அதையும் அவருக்கு போட்டுட்டு நான் இப்போ 3:15 என்னுடைய வாசலில் இருக்கும்போது காரில் இருக்கிறேன், டிரைவர் இருக்கார், நான் வரலாமா இல்லை முன்னாடியே மண்டபத்தை தான் பார்த்துட்டு போகலாம், இல்லை வந்துடுங்க நீங்கள் வந்துடலாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அந்த இன்விடேஷன் எடுத்து பார்த்தா 8 பக்கம், அதில் 250 பேர் இருந்தாங்க. நிச்சயமாக நம்ம போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த உங்களையெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு கிடச்சிருக்கு. இதில் நான் 3 தடவை வராததுக்கு சந்தர்ப்ப சூழல் காரணம். ஆனால் இங்கே வர வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் சவள பிள்ளைகளை தான் கவனிக்க போயிட்டு இருந்தோம். எங்கே அமைப்பு இல்லையோ அங்கே தான் போய் அமைப்புகளை அமைக்கிறதுக்காண்டி நாங்கள் போயிட்டு இருந்தோமே தவிர இதுக்கு நாங்கள் வரணுங்கிறது இல்லை. வந்தால் எங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களையெல்லாம் பார்க்குறது. அவ்வளோ கட்டுக்கோப்பா 1957 ஆரம்பித்த சங்கங்கிறாங்க. எனக்கு வயது 7 அப்போ. என்ன மாப்பிள்ள நீங்கள் எங்கேருந்து தெரியலை. அப்புறம் என்னம்மா நவரத்னாங்கிறீங்க, டைமண்ட்ங்கிறீங்க, இதெல்லாம் ஒன்றுமே நாங்கள் கேள்விப்படலை. அப்படி இருக்கிற சங்கத்துக்கு நாங்கள் வரணுங்கிற தான் உங்களுக்கு நாங்கள் ஊக்கப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஆல்ரெடி ஏற்கனவே கட்டமைப்பு இருக்குது. இப்போ மாநாடு தள்ளி வச்சிருக்க தவிர இந்த மாநாடு விரைவில் அறிவிப்போம். அதுக்கு நீங்கள் அகர வெள்ளாஞ்செட்டியாருங்களா அது ஒட்டுமொத்தமாக அந்த திடலை நிரப்பணும். அந்த அளவுக்கு நீங்கள் கட்டுக்கோப்பாக இருக்கிறீங்க. நாங்கள் இந்த மாநாட்டை தள்ளி போட்டதே காரணம் நீங்கள் கட்டமைப்பை சில மாவட்டங்களில் சரியாக பண்ணலை, அதனால தான் நாங்கள் தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஒரு கட்டமைப்போடு இருக்கிற சங்கம் உங்கள் சங்கம், நம்ம அகர சங்கம், உங்கள் சங்கம்னு சொல்லக்கூடாது, நம்ம சங்கம், நம்ம அகர வெள்ளாஞ்செட்டியார் சங்கம். இப்போ இந்த மண்டபத்தை நான் ஏற்கனவே வரலன்னு சொல்லிட்டு ஒரு தடவை ஏற்காடு போகும்போது மாப்பிள்ளைங்க இருந்தார், சரி இங்கே பார்த்துட்டு போயிடுவோம், ஒரு தடவை வரல, அவரோட கோபத்துக்கு ஆளாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் எல்லா நிர்வாகிகளையும் வர சொல்லிட்டாரு. எல்லா நிர்வாகிகளையும் வர சொல்லிட்டாரு. பார்த்தா இந்த மண்டபத்தை பார்த்தா எத்தனை படம், இது மாதிரி மண்டபத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. எத்தனை படம், எத்தனை கல்வெட்டு, அடே அப்பா. அது இதை சொல்லுவதற்கு வார்த்தையே இல்லை.
அதனால் நான் வந்து இப்போ முகமன் சொல்லாமலேயே என்னுடைய வார்த்தைகளை என்னுடைய உள்ளத்தில் இருந்த கிடக்கையை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இந்த விருது வழங்கும் விழாவிற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற அருமை மாப்பிள்ளை அகர வெள்ளான் செட்டியார் சங்கத்தினுடைய தலைவர் அரிமா பாலாஜி அவர்களே, செயலாளர் புவனேஸ்வரன் மாப்பிள்ளை புவனேஸ்வரன் அவர்களே, பொருளாளர் சரவணகுமார் அவர்களே, இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கின்ற பூம்புகார் தந்த புன்னகை மன்னன் வெள்ளான் செட்டியார் சங்கத்தினுடைய விடிவெள்ளி அருமை அண்ணன் எஸ்பிஎன் சத்தியமூர்த்தி அவர்களே, அவங்க வந்து சிறப்புரையா எனக்கு முன்னாடி பேசிட்டேன்னு சொன்னாங்க. இங்கே மேடைகளை வீட்டிருக்கின்ற இது இங்கே விருது பெறவிருக்கின்ற அருமை தம்பி கலையரசு அவர்களே, அண்ணன் சிவகுமார் அவர்களே, மேடைகளை வீட்டிருக்கின்ற ஸ்ரீமான் உள்ளிட்ட சான்றோர்களே, எதிரை வீட்டிருக்கின்ற பெரியோர்களே, உறவுகளுக்கு அத்தனை பேருக்கு முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா என் உள்ள கிடக்கையை சொல்லணுங்கிறதுனால அந்த நான் முகமன் கூறாமையிலே நான் ஆரம்பிச்சிட்டேன். இந்த அகர வெள்ளான் செட்டியார் இப்போ டோட்டலாக இருக்கிற வெள்ளான் செட்டியார் சங்கத்தில் இருக்கிற மக்கள் தொகையை பார்த்தா அகர வெள்ளான் செட்டியார் சங்கம் தான் அதிகமான மக்கள் தொகை கொண்டது. அதனால் நாங்கள் வந்து இப்போ நடத்த போகிற இந்த மாநாட்டில் நீங்கள் அதிக பங்கெடுக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு, இந்த சங்கம் ஆரம்பித்த போது எங்களுக்கு ஒரு வந்து அவன் உணர்வுகளை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு புதுக்கோட்டையில் ஒரு சிறுமியினுடைய சௌமியாவுடைய கொலை வழக்கில் அவ்வளோ பேர் 1000 பேர் திரண்டு ஒரு செட்டியார்கள் ரோட்டில் அமர்ந்த வரலாறு புதிய வரலாறு. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா கலையரசு ஒரு பொக்கிஷமாக கிடைச்சாரு. ஊடகம் வந்து எல்லாம் வந்து கட்சியெல்லாம் பெருசாக வளர்ந்து காசு பணமெல்லாம் சம்பாரித்து பெருசாக வந்து அவன் ட்ரஸ்டெல்லாம் ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் டிவி கிடைக்கும். நமக்கு வந்து ஃப்ரீயாக அந்த டிவி வந்துச்சு. அதனால் நீங்கள் சரியான ஆளை தேர்ந்தெடுத்து தான் நீங்கள் அதை வந்து இன்றைக்கி விருது வழங்குறீங்க. அது மாதிரி சமூக செம்மல் வீனஸ் அண்ணன் அவர் நிறைய வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறாரு, ஏதோ சமூக சேவைகள்லாம் இருக்காங்க, பிஸ்னஸ் இந்த அப்பளம் குடல் அப்பளம் வயிறோட துணைத் தலைவர் அந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்காங்க. அது மாதிரி தகுதி வாய்ந்த 2 பேரை சேர்ந்து நீங்கள் வந்து இங்கே விருது வழங்குறீங்க. அதுக்கு இந்த அகர வெள்ளான் செட்டியார் சங்கத்தை மத்திய வெள்ளான் செட்டியார் சங்கம் எங்களுடைய அருமை தலைவரின் சார்பாக வாழ்த்துக்களை இந்த தருணத்திலே நான் பொதுச் செயலாளர் என்ற முறையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து கலையரசு அவர்கள் புதுக்கோட்டை ஆயத்த மாநாட்டை வெகு சிரத்தை எடுத்து கிட்டத்தட்ட 150 பிளக்ஸு கொடிகள் அதெல்லாம் லைவில் போட்டு இந்த எல்லா அனைத்து மக்களுக்கும் கொண்டு சென்ற பெருமை நம்ம கலையரசுக்கு உண்டு. அதனால் அவர் இது அதில் போட்டதில் கூட போட்டிருந்தாங்க, தலைவரின் முத்தம் பெற்ற கலையரசு. அந்த மாநாட்டை ஃபுல்லாக 1 மாதமாக 2 மாதமாக இருந்து நடத்தினவன் நான். எனக்கு முத்தம் கிடைக்கல. அந்த முத்தம் யாருக்கு கிடைச்சிருந்தா கலையரசுக்கு கிடைச்சிருக்கு. அதில் வந்து அந்த இதில் வந்தபோது பார்த்தேன், தலைவர் எஸ்பிஎன் அவர்களால் முத்தம் பெறப்பட்ட கலையரசு. அதனால் அத்தனை இந்த தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் அப்படிங்கிறது. அதனால் இப்போ இந்த யாரோ முத்துராமன் செட்டியார் பாக்கியலட்சிங்கிற அம்மாவுடைய சதாபிஷ விழாவில் அவங்க அழுகிய பண்டு இன்னைக்கு 28 ஆண்டுகளாக நீங்கள் நல்ல சமூக சேவை செய்பவர்களை நீங்கள் அடையாளம் கண்டு இந்த மக்களுக்கு நீங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகின்றீர்கள். அதாவது குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொலை என்று சொல்வார்கள். இன்றைக்கி வந்து நிறைய யாரும் பாராட்டுறதில்ல, நல்ல செயலை பாராட்டலை. எங்கே குற்றம் இருக்கோ அதை கண்டுபிடிச்சிட்டு அதையே தூக்கிட்டு இருப்பாங்களே தவிர இந்த நாட்டில் பாராட்டுங்கிறதே கிடையாது. அது மாதிரி இந்த பாராட்டை நீங்கள் ஆண்டுதோறும் 2 பேருக்கு நீங்கள்
செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, இது வந்து எல்லோருக்கும் இந்த எல்லா மாவட்டங்களுக்கும் இது வந்து சென்று சேர வேண்டும். அவர்களும் இந்த மாதிரி பாராட்டு விழாக்களை நடத்த வேண்டும். எங்களுக்கு நாங்கள் ஊர் ஊராக போகிறோம், இதையெல்லாம் எடுத்து சொல்லுவோம். இந்த அகர செட்டியார் சங்கத்தில் முன்னாடி செய்கிறாங்க, எல்லாரும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இந்த நேரம் நான் வந்து இடையில வந்துக்கிட்டு ரொம்ப நேரம் பேசக்கூடாது. நீங்கள் என்னென்ன எத்தனை பேர் பேசினீங்களா, இல்லை 200 பேர் அந்த இதில் இருந்துச்சு. அதனால் இந்த விருது வழங்கும் விழாவை நடத்துகின்ற அகர வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்திற்கும் விருதினை பெறுகின்ற தம்பி கலையரசுக்கும் அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கும் மத்திய வெள்ளாங்கஞ்செட்டியார் சங்கத்தின் சார்பாகவும் எழுச்சிநாயகன் எஸ்பிஎன் அவர்கள் சார்பாகவும் என் சார்பாக பொதுச்செயலாளர் என்ற என் சார்பாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாமா